வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சம்மர் வந்தாச்சு. ஸோ சம்மருக்கு குழுக்குழுன்னு ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வீட்டில் இருக்க பொருள் வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணலாம். இதுக்கு பீட்டரோ க்ரீமோ இல்லாமல் மிக்சியிலேயே நம்ம ஈஸியாக பண்ண போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கப்பில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவில் ஈஸியாக கட்டி விழுந்துடும். ஸோ ஒரு ஃபோக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் சேர்த்துக்கிறேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான். அதை திருப்பி நான் பேனில் சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு ஆரஞ்சு கலர் பாக்கெட் தான் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க சோள மாவு மிக்ஸை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி விழாம. இது ஒன்று போல் சேர்ந்ததுக்கு அப்புறமா இதில் 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதோட 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஸ்வீட்னஸ் அளவு நம்மளுக்கு விருப்பப்பட்ட மாதிரி சேர்த்துக்கலாம். நான் ஆக்சுவலாக வெனிலா ஐஸ்கிரீமில் எப்படி இருக்குமோ அதே அளவு தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும். அந்த பாலோட டெக்ஸ்சர் மாதிரி கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறமாவே இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸ் தெரியும் நமக்கு. இந்த மாதிரி இருக்கும் போதே இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சியில் சேர்த்துக்கோங்க. மிக்சியில் சேர்த்து இதை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் ஒன்று போல் அடிச்சு எடுத்தாச்சு. இதை ஒரு கண்டெய்னரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கவர் பண்ணி ஒரு 3 to 4 hours நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours ஆயிருக்கு. ஆனால் இது ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிருக்காது, ஓரளவு தான் ஃப்ரீஸ் ஆகிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கோல்டானதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம திருப்பி மிக்சியில் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு அந்த ஐஸ்கிரீம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ பால்லாம் சேர்த்து டைரெக்டாக நம்ம ஃப்ரீஸ் பண்ணும் போது ஐஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்மூத்தான டெக்ஸ்சர் வர்றதுக்காக மறுபடியும் இதை நம்ம மிக்சியில் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் அடிச்சுக்கோங்க. இப்போ திருப்பி இதை கண்டெய்னரில் சேர்த்துக்கலாம். இதை முடிஞ்சால் திருப்பி இதே ப்ராசஸை 3 hours அப்புறமா ரிப்பீட் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு கவர் போட்டு ஓவர் நைட் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. வெண்ணிலா ரொம்ப ரொம்ப பேசிக் ஃப்ளேவராக இருந்தாலும் நிறையா பேருக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம குலாப் ஜாமுனோட சாப்பிட்றதுக்கு, ப்ரௌனியோட சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஃப்ளேவர் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பேசிக்கான இன்க்ரீடியன்ஸ் வச்சு வீட்லேயே நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.